श्लोकम् 26 एकदात्तां महादेवीं देवीं श्रीभुवनेश्वरीं तुष्टाव भगवान् विष्णु युवती भावसंस्थिता एकदा तां महादेवीं देवीं श्रीभुवनेश्वरीं श्रीभुवन ईश्वरीं तुष्टाव भगवान विष्णुः युवती भाव संस्थितः ஒரு நாளைக்கு மகாதேவியும் புவனேஸ்வரியுமான தேவிய யுவதி பாவத்துல இருக்கிற விஷ்ணு இப்படி ஸ்துதிச்சார் அப்படின்னு பிரம்மா நாரதர்கிட்ட சொல்றார். இனி அடுத்த ஸ்லோகத்துல மகாவிஷ்ணு எப்படி ஆக்கும் தேவிய ஸ்துதிச்சார் அப்படிங்கிறத சொல்றதுனால ஸ்ரீ பகவானுவாஜா அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கப்படுறது. ஸ்லோகம் 27 நமோ தேவ்யை பிரகிருத்யை ஜ விதாத்ரை சததம் நம கல்யாண்யை காமதாயை ஜ விருத்தி சித்யை நமோ நம. நமஹ தேவ்யை பிரகிருத்யை ஜ விதாத்ரை சததம் நமஹ கல்யாண்யை காமதாயை ஜ விருத்தி சித்யை நமோ நமஹ. ஆதிபராசக்தியான தேவி பிரகிருதியோடு ஈஸ்வரி, இந்த பிரகிருதிகளையே கண்ட்ரோல் பண்ற தேவி பிரகிருதீஸ்வரி. பிரகிருதி அப்படிங்கிறது தேவியோடு மாயா குணமாக்குமே, அந்த மாயைய ஆக்டிவேட் பண்ற தேவி விஸ்வவிதாத்ரி, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிற தேவி. உங்களுக்கு நமஸ்காரம். கல்யாணி காமதே விருத்தி சித்தி பிரதே, உங்களுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படின்னு விஷ்ணு தேவிய ஸ்துதிச்சார். ஸ்லோகம் 28 சச்சிதானந்தரூபிண்யை சம்சாராரணயே நம பஞ்சகிருத்ய விதாத்ரே புவனேஷ்யை நமோ நம. சச்சித் ஆனந்தரூபிண்யை சம்சார ஆரணயே நமஹ பஞ்சகிருத்ய விதாத்ரியை தே புவன ஈஷ்யை நமோ நமஹ. சச்சித் ஆனந்த ரூபிணியாயிருக்கிற, இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு காரணமாயிருக்கிற சம்சார காரிணிக்கு நமஸ்காரம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் இப்படின்னு பஞ்ச கிருத்தியங்களை செய்யற புவனேஸ்வரிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படின்னு விஷ்ணு ஸ்துதிச்சார். ஸ்லோகம் 29 சர்வாதிஷ்டான ரூபாயை கூடஸ்தாயை நமோ நம அர்த்தமாத்ரார்த்தபூதாயை ஹ்ருல்லேகாயை நமோ நம. சர்வ அதிஷ்டான ரூபாயை கூடஸ்தாயை நமோ நமஹ அர்த்த மாத்ர அர்த்தபூதாயை ஹ்ருல்லேகாயை நமோ நமஹ. சர்வத்துக்கும் ஆதாரமாயிருக்கிற அம்பாளே, எல்லாத்துக்கும் நெடுந்தூணாயிருக்கிற தேவியே நமஸ்காரம். பரமாத்மஸ்வரூபிணி ஹ்ருல்லேகே நமஸ்காரம் நமஸ்காரம். அர்த்த மாத்திரைக்கு
பரம்பதம் அப்படின்னு அர்த்தம் இருக்கிறதுனால பரமார்த்த ஸ்வரூபிணி அப்படின்னு அர்த்த மாத்திர அர்த்தபூதாயை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸ்லோகம் 30. ஞாதம் மயாகிலமிதம் त्वयि सन्निविष्टं त्वत्तोऽस्य सम्भवलयावभिमातरद्या शक्तिश्च तेद्य करणे विदद प्रभावा ज्ञादादुना सकललोकमयी दिनूनम् ज्ञातं मया अखिलम् इदं त्वयि सन्निविष्टं त्वदतो अस्य सम्भवलयौवभिमादरद्य शक्तिः च ते अद्य करणे विदद प्रभावा ज्ञादा अधुना सकललोकमयी इति नूनम्. அம்பாளே, இந்த சமஸ்த பிரபஞ்சமும் உனக்குள்ளையாக்கம் இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்கட்டேந்தாக்கம் இந்த பிரபஞ்சத்தோடு உல்பவம், உங்கட்டையாக்கம் இந்த பிரபஞ்சம் லயிக்கிறது, உன்னோடு சக்தமான அந்த மாயாசக்தியாக்கும் இந்த பிரபஞ்சத்திலேயெல்லாம் ரொம்பி வழிஞ்சு நிற்கிறது. அதெல்லாம் எனக்கு இப்போ புரிஞ்செடுத்து நீதான் இந்த பிரபஞ்சத்துக்கு அம்மாவா இருக்காய், அதையும் நான் தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னு விஷ்ணு தேவிய ஸ்துதிச்சார் அப்படின்னு பிரம்மா நாரதருக்கு சொல்லின்னு இருக்கார். ஸ்லோகம் 31. விஸ்தார்ய சர்வமகிலம் சதசத்விகாரம் சந்தர்ஷயஸ்ய விகலாம் पुरुषाय काले तत्त्वैश्च षोडशभिरेव च सप्तभिश्च भासीन्द्रजालमिव न किल रञ्जनाय. विस्तार्य सर्वम् अखिलं सत् असत्विकारं सन्दर्शयसि अविकलां पुरुषाय काले तत्त्वैः च षोडशभिः एव च सप्तभिः च भासीन्द्रजालम् इव न किल रञ्जनाय. समस्त பிரபஞ்சமும் சத்தும் அசத்தும் கலர்ந்த விகார ஸ்வரூபமாக்கும் தேவி நீ. யதா சமயம் இதே மாதிரி பிரபஞ்சத்தை உண்டாக்கிட்டு சைதன்ய ஸ்வரூபனாயிருக்கிற புருஷனுக்கு காட்டி கொடுக்கிறாய் நீ. 23 தத்துவங்களில இருக்கிறதாக்கும் உன்னோட ஸ்வரூபம். அதனாலேயே நீ காட்டுற இந்த இந்திரஜாலமாக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன். மனசை குஷிப்படுத்துறதுக்காயிட்டு நீ காமிக்கிற திருவிளையாடலாக்கும் இது அப்படிங்கிறது உறுதி. ஸ்லோகம் 32. ந த்வாமிருத किमभिवक्तु गदं विभाति व्याप्यैव सर्वमखिलं त्वमवस्थितासि शक्तिं विना व्यवहृतौ पुरुषोऽप्यशक्तो बम्बण्यते जननि बुद्धिमदा जनेन. न त्वां हृदे किमपि वक्तुगतं विभाति व्यापि एव सर्वम् अखिलं त्वमवस्थितासि शक्तिं विना व्यवहृतौ पुरुषो अपि अशक्तो बम्बण्यते जननि बुद्धिमदा जनेन.
നീ അല്ലാതെക്ക് കാരണസ്വരൂപമായിട്ട് വേറെ ഒന്നുമില്ലേ. ഒരു കാര്യമുണ്ടാകறதுக்கு ഒരു காரணமுண்டாகணும். அது நீதான். நீதான் இந்த பிரபஞ்சத்திலே எல்லாம் வியாபிச்சு நிற்கிறாய். ஞானிகளெல்லாம் இதை சொல்லத்தான் சேரா. சக்தி இல்லாதக்கு சிவனுக்கு சலனம் இல்லை அப்படிங்கிறது. ஸ்லோகம் 33. ப்ரீணாசி விஸ்வமகிலம் சததம் பிரபாவை ஸ்வைஸ்தேஜசாஜ சகலம் பிரகடீகரோஷி அக்ஷேவ தேவி தரசா கில கல்பகாலே को वेद देवी चरिदं तव वैभवस्य. प्रीणासि विश्वम् अखिलं सततं प्रभावैः स्वैः तेजसा च सकलं प्रकटीकरोषि अत्स्येव அத்சி ஏவ தேவி தரசா கில கல்பகாலே கஹ வேத தேவி சரிதம் தவ வைபவஸ்யா. அம்பாளே தேவி, நீ உன்னோட பிரபாவத்தால சமஸ்த லோகத்தையும் குஷிப்படுத்துறதுல முழுகி இருக்காய். உன்னோட ஒரு விளையாட்டாக்கம் இந்த பிரபஞ்ச சிருஷ்டி அப்படிங்கிறது. அம்பாளோடு தேஜஸால சகல பிரபஞ்சத்தையும் பிரகடனப்படுத்துறாய். பிரளய காலத்துல இந்த பிரபஞ்சத்தை அம்பாளோடு உதரத்துல லயிப்பிக்கிறாய் சூஷ்ம ரூபத்துல. தேவியோடு வைபவ கதை, அந்த மகத்துவம் ஆரிக்காக்கும் பூர்ணமாயிட்டும் தெரிய முடியறது. ஸ்லோகம் 34. தத்ராவயம் ஜனனிதே மதுகைடபாப்யாம் லோகாஸ்ததே சுவிததாகலுதர்ஷிதாவை நீதாசுகஸ்ய பவனே பரமாம் ச கோடிம் யத்தர்ஷனம் தவ பவானி மகாப்ரபாவம். த்ராதா வயம் ஜனனி தே மதுகைடபாப்யாம் லோகாஹ ச தே சுவிததாஹ கலு தர்ஷிதா வை நீதாஹ சுகஸ்ய பவனே பரமாம் ச கோடி யது தர்ஷனம் தவ பவானி மகாபிரபாவம். ஆதிபராசக்தியான அம்பாளே, மதுகைடபர்களிலேந்து எங்களை நீ காப்பாத்தினாய். நீ உண்டாக்கின இந்த விஸ்ருதமான லோகமெல்லாம் எங்களுக்கு காட்டி தந்தாய். விமானத்துல ஏற்றி உட்கார வச்சுண்டு எல்லாத்தையும் எங்களுக்கு கண்குளிர காட்டி தந்தாய். சுகத்தோடு மோஸ்ட் டாப்ல எங்களை கொண்டு போய் நீ நிக்க வச்சாய். அப்படி இருக்கிற அம்பாளே, மகா பிரபாவத்தோடு கூடி இருக்கிற உன்னோட தர்சனம் எங்களுக்கு கிடைச்சதே அப்படின்னு விஷ்ணு அம்பாளை ஸ்துதிச்சத பிரம்மா நாரதருக்கு வர்ணிக்க வாக்குமே சேரார். ஸ்லோகம் 35. நாஹம் பவோ நஜவிரிஞ்சி விவேதமாதா கோன்யோ ஹி வேத்தி சரிதம் தவ துர்விபாவ்யம் கானீஹ சந்தி புவனானி மகாப்ரபாவே ஹ்யஸ்மின் பவானி ரஜிதே ரஜனா கலாபே. ந அஹம் பவஹ ந ச விரிஞ்சி விவேதமாதஹ கஹ அன்யஹ ஹி வேத்தி சரிதம் தவ துர்விபாவ்யம் கான் இஹ சந்தி புவனானி மகாப்ரபாவே ஹி அஸ்மின் பவானி ரஜிதே ரஜனா கலாபே. ஆதிபராசக்தியான அம்பாளே, எனக்கோ சிவனுக்கோ பிரம்மாவுக்கோ உன்னோடு இந்த மகிமைய தெரிஞ்சுக்கிறதுக்கான திராணி இல்லை. அப்படியாக்குமானா ஆரிக்காக்கும் அம்பாளோட மகிமைய தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். மகாபிரபாவம் இருக்கிற பவானியா இருக்கிற தேவி, உன்னோடு இந்த சிருஷ்டியில
இதே மாதிரி எத்தனை லோகங்களாக்கும் இனி இருக்கு அப்படின்னு விஷ்ணு அம்பாள் கிட்ட கேட்கறத இங்க நாரதர் கிட்ட பிரம்மா சொல்லின்னு இருக்கார். ஸ்லோகம் 36. அஸ்மாபிரத்ர புவனே ஹரிரண்ய ஏவ திருஷ்ட சிவ கமலஜ பிரதித பிரபாவ அந்யேஷு தேவி புவனேஷு ந சந்தி கிந்தே கிம் வித்ம தேவி விததம் தவ சுப்ரபாவம். அஸ்மாபிஹி அத்ர புவனே ஹரிஹி அன்ய ஏவ திருஷ்டஹ சிவ கமலஜஹ பிரதித பிரபாவஹ அன்ய ஏஷு தேவி புவன ஏஷு ந சந்தி கிந்தே கிம் தே கிம் வித்ம தேவி விததம் தவ சுப்ரபாவம். தேவி, நாங்கள் உன்னோடு அந்த நகத்துல பார்த்த லோகத்துல வேறொரு பிரம்மாவையும் வேறொரு சிவனையும் வேறொரு விஷ்ணுவையும் பார்த்தோமே. இதே மாதிரி நீ உண்டாக்கின நிறைய லோகங்கள் எல்லாம் இருக்கே, அங்கேயும் நாங்கள் இருப்போம் இல்லையா? உன்னோட சர்வ வியாபகமான சக்தி விசேஷத்தை பத்தி எங்களுக்கு என்னதான் தெரியும்? ஸ்லோகம் 37. யாஜேம்பதேங்கிரி கமலம் பிரணிபத்ய காமம் சித்தே சதா வசதுரூபமிதம் தவைத நாமாபிவக்த்ர குஹரே சததம் தவைவ சன்னர்ஷனம் தவ பதாம்புஜயோ சதைவ. யாஜே அம்பா தேம் அங்கிரிகமலம் பிரணிபத்ய காமம் சித்தே சதா வசது ரூபம் இதம் தவ ஏதது நாம அபி வக்ரகுஹரே சததம் தவ ஏவ சன்னர்ஷனம் தவ பதாம்புஜயஹ சதா ஏவ. அம்பாளே ஆதிபராசக்தி, உன்னோட பாதத்துல நமஸ்காரம் பண்ணிட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். உன்னோட இந்த ரூபம் என்னோட ஹிருதயத்துல எப்பவும் ஜொலிச்சு நிக்கணும். என்னோட முகத்திலேந்து சதா உன்னோட திருநாமங்கள் இப்படி உதிரணம். அதாவது எனக்கு உன்னோட நாமங்களை எப்பளும் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு சாதிக்கணும். உன்னோட அந்த திருச்சேவடிகள் எப்பவும் தர்சிக்கிறதுக்கு என்னோட கண்களுக்கு சாதிக்கணும் அப்படின்னு விஷ்ணு அம்பாளை ஸ்துதிக்கிறதையாக்கும் இங்க பிரம்மா நாரதருக்கு வர்ணிச்சுருக்கார். ஸ்லோகம் 38. பிருத்யோயமஸ்தி சததம் மயி பாவனீயம் த்வாம் ஸ்வாமினீதி மனசானனு சிந்தயாமி ஏஷா வயோரவிரதா கில தேவி பூயாத் வியாப்தி சதைவ ஜனனி சுதயோரிவார்த்தே. பிருத்யோஹோ அயம் அஸ்தி சததம் மயி பாவனீயம் த்வாம் ஸ்வாமி த்வாம் ஸ்வாமினி இதி மனசா நனு சிந்தயாமி ஏஷா ஆவயோஹோ விரதா கில தேவி பூயாத் வியாப்திஹி சதா ஏவ ஜனனி சுதயோஹோ இவ அர்த்தே. இந்த நான் உன்னோட தாசனாக்கும் அப்படிங்கிற நினைப்பு எப்பவும் உனக்கு இருக்கணும். என்னோட சுவாமினியாக்கும் நீ அப்படிங்கிற எண்ணம் என்னோட மனசுலயும் எப்பவும் இருக்கணும். நம்ம ரெண்டு பேரோடும் சிந்தனை இப்படி அம்மாவும் புத்திரனும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சிந்தனை ஆயிட்டு வளரணும். ஸ்லோகம் 39. त्वं वेत्सि सर्वमखिलं भुवन प्रपञ्चं
सर्वज्ञता परिसमाप्ति निदान्त भूमि किं पामरेण जगदम्ब निवेदनीयं यद्युक्तमादर भवानि तवेङ्गितं स्यात् त्वं वेत्सि सर्वम् अखिलं भुवन प्रपञ्चं सर्वज्ञता परिसमाप्ति निदान्त भूमिः किं पामरेण जगदम्ब निवेदनीयं यद् उक्तम् आदर भवानि तव இங்கிதம் ஸ்யாத். ஜெகதம்பிகையான தேவி, இந்த பிரம்மாண்டம் முழுவன் உனக்கு தெரியும். காரணம், ஞானத்தோடு அந்த டாப் மோஸ்ட் ஸ்தானம் அப்படிங்கிறது நீயாக்கும். அஜ்ஞானம் அப்படிங்கிறதுல இருக்கிற எனக்கு, ஒண்ணுமே தெரியாம இருக்கிற எனக்கு உன்னை எப்படி ஆக்கும் தெரிஞ்சுக்க முடியும். உனக்கு ஹிதமாயிட்டு இருக்கிறது என்னவாக்குமோ, எதாக்குமோ உனக்கு சூட்டபிள், அதை நீ செய்யணும் அப்படின்னு அம்பாள் கிட்ட விஷ்ணு சொல்றார். ஸ்லோகம் 40. பிரம்மா ஸ்ருஜத்யவதி விஷ்ணுருமாபதிஷ்ட संहारकारग इयं तु जने प्रसिद्धि किं सत्यमेतदभिदेवि तवेच्छया वै कर्तुं क्षमा वयमजे तव शक्तियुक्ता. ब्रह्मा सृजति अवधि विष्णुः उमापतिः च संहारकारगा इयं तु जने प्रसिद्धिः किं सत्यम् एतद् अभि देवी तव इच्छया वै कर्तुं क्षमा वयम् अजे तव शक्तियुक्ताः. பிரம்மா சிருஷ்டி பண்றார். பரமசிவன் சம்ஹாரம் பண்றார், விஷ்ணு பரிபாலனம் பண்றார். இதாக்குமே எல்லாருக்கும் தெரியற உண்மை. ஆனா தேவி, எப்பவாக்குமோ உன்னோடு பிரியமனுசரிச்சு நாங்கள் எங்களுக்கு உன்னோடு சக்தியினால இதெல்லாம் செய்ய முடியறது. நீ கொடுக்கிற சக்தியினாலேயாக்குமே எங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியறது. அந்த கர்மத்தை செய்யறதுக்கு சிருஷ்டிங்கிறது பிரம்மாவுக்கும், பரிபாலனம் அப்படிங்கிறது எனக்கும், சம்ஹாரம் அப்படிங்கிறது ருத்ரனுக்கும் செய்ய முடியறது நீ கொடுக்கிற சக்தி ஆலையாக்குமே. அதுதானே உண்மை. ஸ்லோகம் 41. தாத்ரி தராதர சுதேன ஜகத் பிபர்த்தி ஆதார சக்திரகிலம் தவ வை பிபர்த்தி சூர்யோ விபாதி வரதே பிரபயாயுதஸ்தே त्वं सर्वमेतदखिलं विरजा विभासि. दात्री धराधरसुदे न जगत् बिभर्ति आधारशक्तिः अखिलं तव वै बिभर्ति सूर्यः अपि भाति वरदे प्रभया युधस्ते युधः ते त्वं सर्वम् एतत् अखिलं विरजा विभासि. பர்வதராஜ புத்திரியாயிருக்கிற தேவி, நீ எல்லாரோடும் அம்மாவாக்கும். நீ கிடையாது இந்த பிரபஞ்சத்தை பரிக்கிறது. உன்னோடு அந்த ஆதார சக்தியாக்கும் இந்த பிரபஞ்சத்தை பரிக்கிறது. வரத்தை கொடுக்கிற வரதாயினி, உங்கட்டேந்து சைதன்யம் கிடைச்சிட்டாக்கும் இந்த சூரியன் இந்த பிரபஞ்சத்தை பிரகாசமா ஜொலிக்க வைக்கிறார். நீதான் இந்த ஜகத்துல எல்லாமாயிட்டும் இருக்காய். ஆனா ஒன்னுகூடையும் பந்தமில்லாத சுத்த சத்துவமாயிட்டும் நீ விளங்கறாய் தேவி அப்படின்னு விஷ்ணு ஆதிபராசக்தியான தேவிய
துதிக்கிறதையாக்கும் பிரம்மா நாரதருக்கு சொல்லின்னு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 42. பிரம்மாஹமீஸ்வரவர கிலதே பிரபாவா சர்வே வயம் ஜனியுதானயதாது நித்யா கேன்யே சுரா சதமத பிரமுகாச்ச நித்யா நித்யா த்வமேவ ஜனனி பிரகிருதி புராணா. பிரம்மா அஹம் ஈஸ்வரவரஹ கில தே பிரபாவாத் சர்வே வயம் ஜனியுதா ந யதாது நித்யாஹ கே அன்யே சுராஹ சதமக பிரமுகாஹ ச நித்யா நித்யா த்வமேவ ஜனனி பிரகிருதி புராணா. பிரம்மாவும் நானும் ருத்ரனும் எல்லாம் உன்னோட பிரபாவத்தால உண்டானவாளாக்கும். அதனாலேயே ஜென்மத்தால உண்டாகிற ஜனனத்தால உண்டாகிற ஷட் விகாரங்கள் எல்லாம் இருக்கிறதுனாலேயே நாங்கள் அழியக்கூடியவாளுமாக்கும். இப்படி இருக்கிறத தேவேந்திர பிரமுகர்களாயிருக்கிற ஏது தேவர்களையாக்கும் அழியாதவா அப்படின்னு சொல்ல முடியும். நித்யா அப்படின்னு சொல்றது இந்த ஜெகஜனனியான நீயாக்கும். உனக்கு தான் ஒருபோதும் அழிவில்லாம இருக்கு. உன்னை தவிர அத்தனை பேருக்கும் இந்த அழிவு அப்படிங்கிறது இருக்கு. அதனால மூல பிரகிருதியான நீயாக்கும் எப்பவும் இருக்கிற அந்த நித்யஸ்வரூபிணி அப்படின்னு விஷ்ணு அம்பாளை துதிக்கிறத பிரம்மா நாரதருக்கு சொல்லிட்டு இருக்கார். ஸ்லோகம் 43. त्वं चेद् भवानि यदसे पुरुषं पुराणं जानेऽहमद्य तव सन्निधिः सदैव नो चेदहं विभुरनादिरनीह ईशो विश्वात्मदीरिदितम प्रकृति सदैव. त्वं चेत् भवानी दयसे पुरुषं पुराणं जाने अहम आद्य तव सन्निधिः सदा एव नः चेद् अहम विभुः अनादिः अनीह ईशः विश्वात्म दीहि इति तमः பிரகிருதிஹி சதா ஏவ. பவானியா இருக்கிற தேவி உன்னோட காருண்யத்தாலேயாக்குமே புராண புருஷர்கள் கூடியும் அவ ஆத்மஸ்வரூபர்களாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறா. நல்ல நல்ல ஞானம் வந்தவாளுக்கெல்லாம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அவ தெரிஞ்சுக்கிறது உன்னோட காருண்யத்தாலேயாக்கும். உன்னோட சந்நிதியில வந்து சேர்ந்ததுனால அது இப்போ எனக்கு புரிஞ்சாச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நான் விபுவாக்கும் அனாதியாக்கும் அனீகனாக்கும் ஈஸ்வரனாக்கும் சர்வபூதங்களோடும் புத்திஸ்தானனாக்கும் இப்படின்னுலாம் நினைச்சு நான் எப்பவுமே தமோகுணியாயிட்டே இருந்திருப்பேன். இப்போ உன்னோட சந்நிதியில வந்ததுனாலே ஆக்கும் எனக்குள்ள என்ன ஆட்டி படைக்கிறது நீயாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டேன். அப்படியாக்குமா நான் ஒரு சீரோவாக்கும் அப்படிங்கிறதையும் இங்க புரிஞ்சுண்டாச்சு அப்படின்னு விஷ்ணு அம்பாள் கிட்ட சொல்றார். ஸ்லோகம் 44. வேத்யாத்வமேவ நனு புத்திமதாம் நராணாம் சக்திஸ்த்வமேவ கில சக்திமதாம் சதைவ त्वं कीर्तिकान्ति कमलामलतुष्टिरूपा मुक्तिप्रदा विरधिरेव मनुष्यलोके विद्या त्वमेव ननु बुद्धिमदां नराणां शक्तिः त्वमेव किल शक्तिमदां सदा एव त्वं कीर्तिकान्ति कमल अमल तुष्टिरूपा मुक्तिप्रदा विरधि
ഏവ വിരതിഹി ഏവ മനുഷ്യലോകേ. ஞானிகளோட வித்யை அப்படிங்கிறது நீயாக்குமே, அதே மாதிரி பலவான்மார்களோட சக்தியும் நீயாக்கும். മനുഷ്യലോകത്തിലെ കീർത്തിയായിട്ടും കാന്തിയായിട്ടും ശ്രീയായിട്ടും ബുദ്ധിയായിട്ടും തുഷ്ടിയായിട്ടും മുക്തിപ്രദയായിട്ടും വൈരാഗ്യമായിട്ടും ജ്വലിക്കുന്നത് നീയാക്കും. ശ്ലോകം 45. ഗായത്ര്യസി പ്രഥമ വേദ കലാത്വമേവ സ്വാഹാ സ്വദാ ഭഗവതി സഗുണാർദ്ധമാത്ര ആമ്നായ ഏവ വിഹിതോ നിഗമോ ഭവത്യേ സഞ്ജീവനായ സദതം സുരപൂർവജാനാം. ഗായത്രി അസി പ്രഥമ വേദകലാ ത്വമേവ സ്വാഹാ സ്വദാ ഭഗവതി സഗുണ അർദ്ധമാത്ര ആമ്നായ ഏവ വിഹിതഃ നിഗമഃ ഭവത്യൈ സഞ്ജീവനായ സതതം സുര പൂർവജാനാം. வேதங்களில முக்கிய விஷயமாயிருக்கிற காயத்ரி மந்திரம் நீயாக்கும். ஸ்வாஹா ஸ்வதா இதெல்லாம் நீதான். சகுணையாயிருக்கிற பகவதியும் ஓங்காரமும் நீதான். பூர்வஜர்களான தேவர்களோடு ரட்சைக்காயிட்டாக்கும் நீ வேதசாஸ்திர விஷயங்களை எல்லாம் உண்டாக்கினாய் அப்படிங்கிறதையும் நான் இதா தெரிஞ்சின்றேன். ஸ்லோகம் 46. மோட்சார்த்தமேவ ரஜயஸ்யகிலம் பிரபஞ்சம் தேஷாம் கதாகலு யதோ நனு ஜீவபாவம் அம்சா அநாதிநிதனஸ்ய கிலானகஸ்ய பூர்ணார்ணவஸ்ய விததாஹி யதா தரங்க. மோட்சார்த்தம் ஏவ ரஜயசி அகிலம் பிரபஞ்சம் தேஷாம் கதாஹ கலு யதஹ நனு ஜீவபாவம் அம்சா அநாதிநிதனஸ்ய கில அனகஸ்ய பூர்ண அர்ணவஸ்ய விததா ஹி யதா தரங்காஹ. சமுத்திரத்துல அலை இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்துல ஜீவஸ்வரூபமாயிட்டு காணறதெல்லாம் ஆதியும் ஆதி இல்லாத அதே மாதிரி அந்தமில்லாத அந்த பரமாத்ம ചൈതന്യത്തോട് അംശങ്ങളാക്കും, വിഭൂതികളാക്കും. ജീവഭാവം പ്രാപിച്ച എല്ലാരോടും മുക്തിക്ക് വേണ്ടിയിട്ട് നീ இந்த സമസ്ത പ്രപഞ്ചത്തെയും സൃഷ്ടിച്ചിருக்காய். இந்த பிரபஞ்சத்துல சிருஷ்டி பண்றது என்னத்துக்காக்கும் அப்படிங்கறத நான் தெரிஞ்சிருந்தாச்சு. ஜீவன் கிடைக்கிற அத்தனை பேருக்கும் முக்தியை கொடுக்கறதுக்கு வேண்டிட்டாக்கும் நீ இந்த பிரபஞ்சத்துல சிருஷ்டி எல்லாம் நடத்துறாய். ஓரோ கல்பத்திலையும் கொஞ்சமாதும் ஜீவனுகளுக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அத பூர்த்தி பண்ணுவாய். மறுபடியும் அடுத்த கல்பத்துல மறுபடியும் இதே மாதிரி முக்தி கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறவா இருப்பா. அவளுக்கு அந்த முக்தியை கொடுப்பாய். இப்படி இப்படி முக்தி கிடைச்சு கடைசியில இந்த பிரபஞ்சத்துல எல்லா ஜீவனுகளுக்கும் முக்தி கிடைக்கிற வரைக்கும் நீ இந்த சிருஷ்டி கர்மத்தை நடத்துவாய் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுண்டாச்சு. ஸ்லோகம் 47. ஜீவோ யதாது பரிவேத்தி தவைவ கிருத்யம் த்வம் சம்ஹரஸ்யகிலமேததிதி பிரசித்தம் நாட்யம் நடேன ரஜிதம் விததோந்தரங்கே கார்யே கிருதே விரமசே பிரதித பிரபாவா. ஜீவஹா யதா து பரிவேத்தி தவ ஏவ கிருத்யம் த்வம் சம்ஹரசி அகிலமேதத் இதி பிரசித்தம் நாட்யம் நடேன ரஜிதம் விததே அந்தரங்கே
காரியே கிருதே விரமசே பிரதித பிரபாவா. ஜீவன் எப்பவாக்குமோ இந்த பிரபஞ்சம் மாயாமயான உன்னோட சிருஷ்டியாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, அப்போது நீ இந்த பிரபஞ்சத்தை முழுவன் சம்ஹாரம் பண்றாய் அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆக்கும். ஒரு நடன் வேஷத்தை மாறி நடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வேஷத்தை அழிச்சு வச்சுட்டு ரியல் வாழ்க்கைக்கு வரா மாதிரி நீயும் சிருஷ்டி சம்ஹார விஷயங்களை எல்லாம் நிர்வகிச்சுட்டு கடைசியில அந்த பிரம்மத்திலேயே போய் லயிக்கிறாய். ஸ்லோகம் 48. த்ராதாத்வமேவ மம மோகமயாத் பவாப்தே ஸ்வாமுன்பிகே சததமேமி மஹார்த்திதேஜ ராகாதிபிர் விரஜிதே விததே கிலாந்தே மாமேவ பாஹி பஹுதுக்ககரே ஜகாலே. த்ராதா த்வம் ஏவ மம மோகமயாத் பவ அப்தேஹே த்வாம் அம்பிகே சததமேமி மஹார்த்திதேஜ ராகாதிபிஹி விரஜிதே விததே கில அந்தே மாம் ஏவ பாஹி பஹு துக்ககரேஜ காலே. மோகமயமாயிருக்கிற இந்த சம்சார சமுத்திரத்திலேருந்து காப்பாத்துறதுக்கு நான் எப்பவுமே உன்னை சரணம் பிராபிக்கிறேன் தேவி. அம்பிகே, நீ மட்டும்தான் என்னோடு அந்த ஒரு ரட்சை பண்றதுக்கான ஒரே ஒரு ஆளு நீ ஒருத்தர் தான். ரொம்ப ரொம்ப துக்கம் உண்டாக்குறதும் காம குரோதாதிகளால உண்டாக்கினதும் கடைசியில எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாததுமான காலத்தால துக்ககரமாயி தீரற இந்த சம்சாரத்திலேருந்து என்னை காப்பாத்தனமே அப்படின்னு விஷ்ணு அம்பாள கேட்டுண்டார். அப்படியே நீங்க நாரதர்கிட்ட பிரம்மா சொல்றார். ஸ்லோகம் 49. நமோ தேவி மகாவித்யே நமாமி சரணௌ தவ சதா ஞான பிரகாசம் மே தேஹி சர்வார்த்ததே சிவே. மகாவிஷ்ணுவோட துதியாக்கும் இங்க வர்ணிக்கப்படுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நாரதருக்கு அம்பாளோட மகிமையை எடுத்து சொல்லின்னு இருக்கிறத பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களான நாங்கள் எல்லாம் தேவியோடு முன்னால போய் நின்னோம், எங்களை எல்லாமே தேவி பெண்களாக மாத்திட்டா என்னட்டு மகாவிஷ்ணு தேவிய ஸ்துதிக்கிறத நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவோட ஸ்துதியாக்குமே இங்க பிரம்மா நாரதருக்கு வர்ணிச்சுட்டு இருக்கார். இந்த 49வது ஸ்லோகத்திலையும் அம்பாள்கிட்ட விஷ்ணு பிரார்த்திக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். ஹே தேவி, நமஹா தேவி மகாவித்யே நமாமி சரணௌ தவா சதா ஞான பிரகாசம் மே தேஹி சர்வ அர்த்ததே சிவே. ஹே தேவி மகாவித்யே, நான் உன்னோட காலடியில நமஸ்காரம் பண்றேன். சர்வ புருஷார்த்தங்களும் அர்த்தார்த்தம் காமார்த்தம் தர்மார்த்தம் மோட்சார்த்தம் இப்படி இருக்கிற 4 புருஷார்த்தங்களையும் கொடுக்கிற மங்களகரமா இருக்கிற தேவி, எனக்கு எப்பவும் ஞானம் அப்படிங்கிற விஷயத்த தரணமே அப்படின்னு விஷ்ணு தேவிய ஸ்துதிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஸ்கந்தத்துல 4வது அத்தியாயம் முடிவடைகிறது.